السلام عليكم ورحمة الله وبركاته حامدا ونصلي أما بعد அளவற்ற அருளாளனும் நிகழ்ற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் போன்ற சீசனில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை நடத்தி வந்தோம். அது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வெற்றியாக முடிவடைந்தது. அதற்கு பிறகு நாங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள் என்ற ஒரு தலைப்பில், ஒரு புது தலைப்பில் என்ன பண்ண போகிறோம் இன்ஷா அல்லாஹ். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சரியாக 4 மணிக்கு இந்த இடத்தில், அதாவது மஸ்ஜிதே தக்வாவுடைய பள்ளியில் நாம் ஆரம்பிக்கவிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல நம்ம இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ ஒரு சில முன்னுரையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டும். நாங்கள் ஏன் இந்த மாதிரி டாபிக்குகளை பற்றி பேசணும்? அதாவது முந்தைய சீசன்ல என்ன பேசணும்? ரசூலுல்லாஹை பற்றி பேசணும். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல பேசுறோம். இவங்களை பத்தி ஏன் பேசணும், ஏன் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக நம்மளுடைய கேரக்டர் என்பது, நம்மளுடைய பண்பாடுகள் என்பது இந்த ஒரு விஷயங்களை தெரிவதன் மூலமாக என்னவாகும்? உயரும். நம்மளுடைய கேரக்டர்ன்றது முழுமையடையும். நம்மள்ட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் நிறைவுகளாக மாறும் இன்ஷா அல்லாஹ். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை புரிந்து கொண்டான். இருக்கிறதுலேயே பெண்களிலேயே மிக உயர்தரமான பெண்கள் யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெண்கள், அவர்களுடைய மனைவிமார்கள். அதனால்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுக்கு பின்பு அவர்களுடைய மனைவிமார்களான உம்மஹாத்துல் முஃமினீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பின் கீழே இந்த ஒரு கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றது இதா இருக்குது. இரண்டாவது ஒரு காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு நசீஹத் செய்தது போல், அதாவது அவர்களுக்கு அறிவுரை செய்தது போல், எந்த ஒரு மனிதன் யாரை விரும்புகிறானோ நாளை மறுமை நாளை என்று அவர்களுடனே எழுப்பப்படுவான். அதாவது அல் மர்உ மன் அஹிப்ப, யாரு ஒரு மனிதன் யாரை விரும்புகிறானோ அவர்களுடனே மறுமை நாளில் எழுப்பப்படுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்குதுல, இந்த ஹதீஸ் என்பது நம்ம என்ன முழுமையாக பின்பற்ற வேண்டும். நாம் யாரை எழுப்ப வேண்டும்? ரசூலுல்லாஹையும், ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களையும், ரசூலுல்லாஹுடைய தோழர்களையும், ரசூலுல்லாஹுடைய சஹாபிக்களையும், இவர்களை அதிகமாக நாம் விரும்பியாக வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்மளுடைய எண்ணிக்கை என்பது நாளை மறுமை நாளில் என்று சித்தீகீன்களிலும் மற்றும் ஷுஹதாக்களிலும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் என்ன பண்ண வேண்டும்? இவர்களை விரும்ப வேண்டும். இவர்களை எப்படி விரும்ப வேண்டும்? நம்முடைய உயிருக்கும் மேலாக இவர்களை விரும்ப வேண்டும். அதனால் நாம் என்ன பண்ண வேண்டும்? அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை பற்றி தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னா நாம் என்ன பண்ண முடியாது? அவரை விரும்பவும் முடியாது. இப்போ ரசூலுல்லாஹ்வை எப்படி விரும்பணும்? நம்மளுடைய உயிரை காட்டிலும் நாம் விரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியாம இருந்தா நாம எப்படி விரும்புவோம்? அவங்கள எப்படி நேசிக்க முடியும்? அதே மாதிரிதான் நம்ம என்ன சொல்றோம்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் நம்மளுடைய தாய்கள் அப்படின்னு சொன்னோம் என்று சொன்னால், அவர்கள் ஏன் தாயாக மாறினார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான் என்னவென்று, அன்-நபிய்யு அவ்லா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். சூரா அஹ்ஸாப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6வது ஆயத்தில் என்ன சொல்லி காட்டுறான்? உங்களில், அதாவது முஃமினீன்களில் மிக சிறந்தவர் யார்? நபியாக இருக்கிறார்கள். மற்றும் யாராக இருக்கிறார்கள்? உங்களுடைய தாய்களான அவர்களின் மனைவிகள் இருக்கிறார்கள். அதாவது பெண்களில் மிகவும் உயர்தரமான பெண்கள் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள். அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது
நாம் தாய் என்று நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அவர்களை பற்றி எதுவுமே தெரியாமல் நாம் என்ன பண்ண முடியாது, எங்களுடைய தாய்மார்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ண வேண்டும், அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் யார், என்னவெல்லாம் அவர்கள் தியாகங்கள் செய்தார்கள், அவர்களுடைய கேரக்டர் என்பது எப்படி இருந்தது என்று தெரிந்து கொள்வது என்னது நம்ம மேல ஒரு கடமையாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு வாஜிபாகவே நாம் நினைத்துக் கொள்ளலாம். மூன்றாவது ஒரு காரணம், இன்றைக்கு இளமையான அதாவது இளைஞர் பெண்கள் என்ன பண்றாங்க, வெஸ்டர்ன் கல்ச்சரை அதிகமாக விரும்புறாங்க. அதாவது யாரெல்லாம் ஆடை அணிகிறாங்களோ, அதாவது வித்தியாசமான ஆடையெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் என்ன பண்றாங்க, வாலிப வயசில் உள்ள அந்த பெண்கள் விரும்புறாங்க அதிகமாக. சில இவங்களை என்ன பண்றாங்க, தலைவியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய இஸ்லாம் கல்ச்சர்ன்றது என்ன, நம்மளுடைய பண்பாடுன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம எப்படி இருக்க வேண்டும், பெண்கள் அசல் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு நம்மளுக்கு முன்மாதிரியாக காட்டி தந்துட்டு போனாங்க, ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள். அவங்களுடைய கல்ச்சரை தான் நம்ம என்ன பண்ண வேண்டும், அவங்களுடைய பண்பாடைத்தான் நம்மளுடைய பண்பாடாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி நம்மளுக்கு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி தந்தாங்களோ அது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கழிக்க வேண்டும். இந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் என்ன பண்ண வேண்டும், நாம் அவர்களுடைய இந்த சீரத் என்பதை, அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இவர்களை பற்றி, அதாவது இவங்களுடைய கேரக்டரை பற்றி, இவர்களுடைய நற்குணங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீ மூலியமாக இறக்கி சொல்கிறான். நிறைய சஹாபிய பெண்மக்கள் மற்றும் ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், வஹீயின் ரூபமாக இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் உத்தமர்கள், இவருக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ மனைவிமார்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், குர்ஆன்ல வஹீ என்பதும் அனுப்பி விடுறான். மற்றும் இவங்க யாரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னா அஹ்லுல் பைத், அதாவது ரசூலுல்லாஹுடைய வீட்டு நபர்கள், அஹ்லுல் பைத்னு சொல்லுவாங்க. எல்லா மனைவிமார்களையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண வேண்டும், அஹ்லுல் பைத்தாக, அதாவது ரசூலுல்லாஹுடைய வீட்டு நபர்களாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அஹ்லுல் பைத்துடன், அதாவது ரசூலுல்லாஹுடைய வீட்டார்களுடன் பாசம் பாராட்டுவது, விருப்பம் பாராட்டுவது என்பது ஒவ்வொரு முஃமினின் மீதும் கடமையாகி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் الرجس واهل البيت, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களிலிருந்து எல்லா கஷ்டங்களையும் நீக்க விரும்புகிறான் மற்றும் அஹ்லுல் பைத்தில் இருந்தும். மற்றும் வயதுக்கிருக்குமுல்லாஹு ஃபீ அஹ்லில் பைத், மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், அஹ்லுல் பைத்துடைய திக்ரை இந்த குர்ஆனிலே இறக்கி காட்டுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது மாதிரி அடுக்கடுக்கான ஆயத்துகள் நிறைய ஆயத்துக்களை காணாம நம்மளுக்கு முடியும். இந்த அஹ்லுல் பைத்தை வச்சு நம்ம என்ன பண்ண வேண்டும், விருப்பம் என்பது பாராட்ட வேண்டும். அஹ்லுல் பைத் என்ன சொன்னா ரசூலுல்லாஹுடைய வீட்டு நபர்கள், அதாவது குடும்பத்து நபர்கள்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய சொந்தக்காரங்கள், இவங்க மனைவிமார்கள் எல்லாம் எங்க வருவாங்க, இந்த அஹ்லுல் பைத்துல தான் வருவாங்க. அதாவது ரசூலுல்லாஹுடைய வீட்டு நபர்களாக தான் வருவாங்க. இவங்களை பற்றி தெரிந்துக்கிறது என்பது நம்ம மேல கடமையாக, வாஜிபாகவும் நம்ம சொன்னாலும் சரி, அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை பற்றி நிறைய இடத்துல நமக்கு சொல்றான். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா, முதல் மனைவியான ஹதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சலாம் கூறுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்துல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பற்றி சொல்லும் போது இவர்கள் உத்தமர், எந்த ஒரு தவறும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்தை இறக்குவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம காணலாம். அவங்களுடைய கேரக்டரை பத்தி, அவங்களுடைய தூய்மையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், ஒரு இது என்பது இறக்குறான். அதுக்கு பின்னாடி இவர்கள் முஃமின்களுடைய தாய்கள் எப்படி ஆவார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் என்னன்னு, வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அதாவது நான் ஒரு ஆயத்தை என்ன ஓதி காட்டேன், அன்னபிய்ய அவுலா பில் முஃமினீன அன்ஃபுஸுஹும் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், உங்களில் அதாவது முஃமின்களில் சிறந்தவர்கள் நபி மற்றும் பெண்களில் சிறந்தவர்கள் யாரு, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கி காட்டினான்ல. அதுல உம்மஹாத்துஹும், உங்களுடைய தாய்மார்கள், எந்த விதத்தில் அவர்கள் தாய்மார்கள் ஆவார்கள்,
எந்த விதத்தில் அவர்கள் தாய்மார்கள் ஆவார்கள். தாயுடைய அந்த எல்லா கட்டளைகளையும் இவர்களுக்கும் எனது பொருந்துமா அல்லது சில விஷயங்களில் மட்டும் பொருந்துமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம மரியாதை என்றது எப்படி கொடுக்க வேண்டும், ஒரு தாய்க்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மரியாதையை அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இரண்டாவது ஒரு இது விருப்பம், அதாவது அவர்கள் மீது நாம் எந்த அளவுக்கு விரும்ப வேண்டும், ஒரு தாயை நாம் எந்த அளவுக்கு விரும்புவோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், அவங்களை விரும்ப வேண்டும். மூன்றாவதாக பரதாவுடைய இதுல தாயாக அவங்களை நம்ம பார்க்க கூடாது. ஏன்னு சொன்னால் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய்மார்கள் என்று கூறினாலும் சரி என்னவாக மாட்டார்கள், இந்த ஒரு விஷயத்தில் அவர்கள் தாய்மார்களாக இருக்க போவதில்லை. என்று சொன்னால் அவர்களுக்கும் நமக்கும் என்னவாகும், பரதா என்றது, அதாவது இந்த பரதாவுடைய சிஸ்டம் என்பது என்ன பண்ணும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சொல்றதை நான் பார்க்கிறோம். அதுக்கு பின்னாடி நம்ம பரதா செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய கட்டை என்ன பண்றான், யா நிஸா அன்-நபிய்ய லஸ்துன்ன லி அஹதின் மின் நிஸா, நீங்கள் பிற பெண்களை போன்று இல்லை. அதாவது பிறருக்கு ஒரு பரதாவாக இருந்தால் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களுக்கு எத்தனை, 2 பரதாவாக மாறிடும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு யாரையும் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது, எல்லாமே ஹராமாகிடுவாங்க. இந்த உலகத்தில் எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பெண்மணிகளுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு எல்லாருமே ஹராமாக மாற்றப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் மட்டும்தான் கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேற யாரும் அவங்களுடைய மரணத்திற்கு பின்னாடி என்ன பண்ண முடியாது, வேற ஒரு கல்யாணங்கள் அவர்கள் பண்ணி கொள்ள முடியாது. இதனால என்ன பண்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா நிஸா அன்-நபி லஸ்துன்ன மின் நிஸாஇக்கும், அதாவது நீங்கள் பிற பெண்களை போல் கிடையாது. இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மை எண்களும் 2 மடங்காக மாறும். எப்படி, ஒரு சாதாரண ஒரு சஹாபி பெண்மணி ஒரு நன்மை செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அதுக்குரிய கூலி மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இவர்கள் செய்த நன்மைகளுக்கு என்னவாகும், இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நஅதிஹா அஜ்ரன் மர்ரத்தைன், அவர்களுக்கு அதாவது அவர்களுடைய அந்த தியாகங்கள், எத்தனையோ விஷயங்களை அவங்க தியாகங்கள் பண்ணும் மூலியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன ஒரு இதை கொடுக்குறான், ஒரு வெகுமதியை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு விஷயத்திற்கும் இரட்டிப்பான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுக்கின்றான். மற்றும் தவறுகள் செய்தாலும் என்னவாகும், அவர்களுக்கு இரட்டிப்பாகவே இருக்கும் அதனுடைய தண்டனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், யுதஇஃப் லஹும் திஃபைன், இரட்டிப்பான தண்டனை நாங்கள் அவர்களுக்கு வழங்குவோம். இங்க நம்ம ஒரு விஷயத்தை தவறாக புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னு சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவறு செஞ்சா 2 மடங்காக தண்டனை கொடுப்பான்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா இங்க ஏதாச்சும் தவறு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன டவுட்ன்றது வரலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு அர்த்தத்துல சொல்லல. ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், ஒருவேளை நீங்கள் ஷிர்க் வைத்தாலும் சரி உங்களுடைய இடது கையால் உங்களுடைய நரம்பை, பிடரி நரம்பை பிடிச்சி விடுவோம் அப்படின்னு சொன்னா என்னது, ரசூலுல்லாஹ் ஷிர்க் வைக்க மாதிரியா அப்படின்னு சொன்னா கிடையாது. நியாயத்துடைய தீர்ப்பு எப்படி இருக்கும், நபியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு என்ன பண்ண முடியாது, மன்னிப்புன்றது கிடையாது. இதுதான் அர்த்தம். அவர்கள் தவறு செய்தார்கள், அவர்கள் ஷிர்க் செய்தார்கள் என்ற அர்த்தம் கிடையாதுங்க. அதற்கு பின்னாடி இவங்க ஜன்னத்துல உயர்தரமான இடத்துலதான் இருப்பாங்க. இவங்க என்னது சொர்க்கத்தில் தலைவிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவாங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அஹ்ஸாப்ல எத்தனையோ விஷயங்களை சொல்லிட்டு வர்றான். அதாவது இவங்களுக்கு மட்டும்தான், யாருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு சொல்லிக்கிட்டே வர்றான். அவர்களுக்காக இருந்தாலும் சரி இதர எல்லா பெண்மணிகளுக்கும் என்னவாகும், இது இந்த ஆயத்துக்கள் என்பது பொருந்தும். உதாரணத்துக்கு நம்ம பார்க்க போனா மிருதுவாக பேசக்கூடாது. அதாவது வலா தஹ்ஸஅன பில் கௌல், நீங்க இதர ஆண்களிடம் பேசும் பொழுது என்னவாக வேண்டும், நீங்கள் சில கடினத்தை நீங்க என்ன பண்ண வேண்டும், பயன்படுத்த வேண்டும். எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பெண்மணி என் மேல இவ்வளவு கோபமாக ஏன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நபர் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அதாவது அவங்களுக்கு உணரணும், என்கிட்ட பேசவே பிடிக்கல, இவங்களுக்கு ஒரு கட்டாயமான சூழ்நிலை தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு ஃபீலிங் அடுத்த ஆணுக்கு வரணும். இந்த மாதிரி பேசணும். அதே நேரத்தில் அவங்க கெட்ட வார்த்தைகளையும் யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி, கடினமாக பேச வேண்டும், ஆனால் நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
என்ன பண்ணுகிறான்? ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களுக்கு கூறுகிறான், வகர்ன ஃபீ புயூத்திகின்ன, அதாவது வீட்டில் இருக்க அதிகமாக விருப்பம் கொள்ள வேண்டும். வீட்டில தான் அதிகமா பெண்கள் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்காக வேண்டி வீட்டை தான் என்ன பண்றான்? ஒரு பாதுகாப்பான இடமாக அமைக்கிறான். எல்லா விஷயங்களையும் பாருங்களேன். நம்ம வெளியில போயிட்டு பஜார்ல நம்ம பெண்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்களுடைய பெண்கள் எத்தனையோ நபர்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆண்களை விட இன்றைய காலத்தில் பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டாக ரசூலுல்லாஹும் அல்லாஹும் சொன்ன அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் சரி, எந்த வியாபாரத்தில் பார்த்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு கடையில பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, காய்கறி வாங்குவதாக இருந்தாலும் சரி, என்ன வாங்குவதாக இருந்தாலும் சரி, அங்க யார் இருப்பாங்க? அதிகமாக கூட்டம், பெண்களுடைய கூட்டம் தான் அதிகமாக காணப்படும். இங்க என்னவாகும்? ஷைத்தானுடைய அந்த தாக்கல் என்பது அதிகமாகும். ஏனென்று சொன்னால் இந்த நம்மளுடைய பார்வைகள், நம்மளுடைய மனசு எல்லாமே சுத்தமாக இருந்தாலும் சரி, இவனுடைய ஷைத்தானுடைய ஒரு அம்பாக, ஷைத்தானுடைய ஒரு ஆயுதமாக என்னவாக இருக்கும்? நம்முடைய பேச்சுக்கள், நம்மளுடைய வார்த்தைகள், நம்முடைய அசைவுகள், நம்மளுடைய சத்தங்கள் அல்லது நம்முடைய வாசனை, இது எல்லாமே என்னவாகும்? இதர ஆண்களை ஈர்க்கக்கூடியதாக மாற்றி காட்டுவான் இந்த ஷைத்தான் என்பது. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றாங்க? அதிகமாக நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? வீட்டில் இருக்க முயற்சி பண்ண வேண்டும். வெளியில போகலாம், ஒரு இட்டுக்கட்டான சூழ்நிலை அல்லது ஒரு அவசரம் அப்படின்னு சொன்னா உடனடியாக போயிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு வந்துடலாம். மூன்றாவது ஒரு கட்டளை, வலா தபர்ரஜ்ன ஃபீ தபர்ரஜில் ஜாஹிலியத்தில் ஊலா, நீங்கள் தன்னுடைய கணவன்மார்கள் கிட்ட இல்லாமல் இதர நபர்களிடம் என்ன பண்ணக்கூடாது? சிங்காரிச்சுக்கிட்டு போகக்கூடாது. அதாவது நிறைய நபர்கள் இருக்காங்க, அதுல உங்க கணவர் இல்லை அல்லது உங்க கணவர் இருக்காரு அப்படின்னு சொன்னா என்ன பண்ண வேண்டும்? அங்க சாதாரணமாகத்தான் வர வேண்டும். சிங்காரிஞ்சுக்கிட்டு அலங்காரப்படுத்திக்கிட்டு எல்லாத்துக்கும் காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் அலங்காரம் செய்துட்டு வரக்கூடாது. அதாவது யாருக்காக வேண்டி தன்னுடைய அழகை காட்ட வேண்டும்? தன்னுடைய கணவனுக்காக மட்டும் காட்ட வேண்டும். அதுக்கு பின்னாடி யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின், தன்னுடைய கழுதுகளின் மேலும் மற்றும் இதுக்கு மேலும் என்ன பண்ண வேண்டும்? தலைகளுக்கு மேலும் தன்னுடைய ஆடையை ஒழித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க இந்த பரதாவுடைய இதை காட்டுகிறான். அதுக்கு பின்னாடி நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய நடத்தி என்பது எப்படி இருந்துச்சு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் எப்படி எல்லாம் நடந்து கொண்டார்கள், அவர்களுக்கு ஏன் இவ்வாறெல்லாம் புகழ் என்பது கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தால், இதர நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களுக்கு இவங்களுக்கு கிடைக்கல. ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயத்தினால் என்ன பண்ணுச்சு? நிறைய விஷயங்கள் இருந்து இவர்களை தியாகம் என்பது செய்ய தொடங்கினார்கள். நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்கள் செய்த வேலைக்கு ஒத்துப்பாடினார்கள். அதாவது எல்லா விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்தாங்க. எல்லா விஷயங்களையும் பாருங்களேன், ஒரு கணவன் தன்னுடைய வீட்டுல எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் வெளியில எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணணும்? பிரதிபலிப்புன்றது தெரியும். ஏன்னு சொன்னா ஒரு ஆண் என்பன் வீட்டுல நிம்மதியா இல்லை அப்படின்னு சொன்னா வெளியில போய் நிம்மதியா இருக்க முடியாது. வெளியில எத்தனையோ டென்ஷன் கிட்ட வரும், அவனுக்கு எத்தனையோ தலைவலி இருக்கும், எத்தனையோ விஷயங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவான். மற்றும் வீட்லயும் அதே டென்ஷன் மெயின்டைன் பண்ணும்போது என்னவாகும்? அவன் ஒரு டிஸ்டர்பான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவான். இது ஒரு காரணம். இரண்டாவது ஒரு விஷயம் என்ன? இவன் நிறைய விஷயங்கள், நல்ல காரியங்கள் மற்றும் சதகாக்கள், அல்லாஹுடைய பாதையில போறது, இது மாதிரி விஷயம்லாம் செய்யணும்னு நினைப்பான். ஆனா வீட்டுல இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அது எல்லாத்தையும் தடுப்பாங்க. நீ அந்த பயானுக்கு போகக்கூடாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த தாவா வேலை செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்வது நம்ம பார்க்கலாம். இப்படி செய்யும் போது என்னவாகும்? அந்த ஆண்கள் எங்கேயும் போகவும் முடியாது. ஏன்னு சொன்னால் வெளியில நம்ம அதிகமான பிரச்சனைகளை சந்திப்பதை காட்டிலும் வீட்டில் உள்ள பிரச்சனையை சமாளிக்கின்றது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். என்ன சொன்னா, வெளியில 100 பேர்கிட்ட சண்டை போட்டு வரலாம், வீட்டுல ஒரு மனைவி கிட்ட சண்டை போட முடியாது. ஒரு ஆணுக்கு ஒரு மனைவி வீட்டை சண்டை போடுறதுன்றது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னு சொன்னா வெளியில 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ அவனோட தொல்லை. ஆனால் இவங்களுடைய
அந்த போர் என்பது எப்படி இருக்கும், மிகவும் அக்க போராக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னவாகும் 24 மணி நேரம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணக்கூடாது, வீட்டில் உள்ள மனைவிகள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகள் என்ன பண்றாங்க, எல்லா விஷயத்திலும் சப்போர்ட் பண்ணாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயமாக பார்த்துக்குங்க, அல்லாஹ்வுடைய அந்த வசனங்கள் இறங்கியதிலிருந்து அவர்கள் என்ன பண்ணாங்க, ஹதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா சொத்துக்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தண்ணி போல செலவழிச்சாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி சொல்லும் போது என்னவாகும், அவங்க மக்காவிலேயே மிகவும் பெரிய பணக்காரர். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அவங்களுடைய வியாபாரத்தையும் இழந்து, அவங்களுடைய சொத்து பத்துகளையும் இழந்து, அவங்களுடைய அந்த அந்தஸ்துகள் எல்லாத்தையும் இழந்துட்டு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாத்தையும் தியாகம் செய்யறாங்க. இதே மாதிரிதான் எல்லா மனைவிமார்களும், ஒவ்வொரு மனைவிமார்களும் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யறாங்க. இதர நபர்களுக்கு என்னவாகும், மாலே கனிமத்திலிருந்து, அதாவது யுத்தத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கனிமத் பொருட்களிலிருந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும். தங்கம் என்றும் மற்றும் அடிமைகள் என்றும் மற்றும் கோதுமைகள், நிறைய விஷயங்கள், சாப்பாட்டு பொருட்கள் மற்றும் ஒட்டகங்கள், ஆடுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் எதிர சஹாபி பெண்மக்களுக்கு போகும்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெண்களுக்கு இப்ப எவ்வளவு கிடைக்கும், போதாத அளவுக்கு தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை விட குறைந்த ஒரு எண்ணிக்கையில தான் அவங்களுக்கு அந்த பொருட்கள் என்பது கொடுக்கப்படும். எப்படி என்றால், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னண்டு, நாங்கள் 2 நாட்கள் தொடர்ந்து 2 வேளை ரொட்டிகளை எப்பவும் உண்ணுவதில்லை, அதாவது உண்ணியதே கிடையாது, அவங்க சாப்பிட்டதே கிடையாது. ஹைபருடைய போருக்கு பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நினைத்திருந்தார்கள் என்னவென்று, நாங்கள் இனிமே 2 வேளைகளும் வயிறு நிரம்ப சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க. ஆனால் அது நடக்கவே இல்லை. எல்லா முஃமின்களுக்கும் எல்லா சஹாபிய பெண்மணிகளுக்கும் எல்லாமே கிடைத்தது. ஆனால் என்ன பண்ணல, இவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதை ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு தடவை போய் கோரிக்கையாக முன் வைக்கிறாங்க. தன்னுடைய பெண்மணிகளை எல்லாரும் போய் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கையாக முன் வைக்கிறாங்க. என்னண்டு, நீங்க தர்ற அந்த வருஷத்துக்கான காசு எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. எதற்காக வேண்டி கேட்கிறாங்க, ஏன் கேட்கிறாங்கன்னு சொன்னா, அதுவும் ரசூலுல்லாஹ்க்காக வேண்டியது. எப்படி, ஒரு கணவன் வீட்டுக்கு வர்றாங்க, வந்த பின்னாடி மனைவிட்ட கேட்கிறாங்க, ஏதாவது இருக்கா சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மனைவி என்ன சொல்றாங்க, எதுவுமே இல்லை. இன்னைக்கு பேரிச்சம்பழம் கூட கிடையாது வீட்டுல சாப்பிடுறதுக்கு. என்ன, வக்துடைய நபி, அந்த காலத்துடைய நபி, மன்னர்களுக்கெல்லாம் மன்னர், அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த தலைவன், அவருடைய வீட்டுல ஒரு வகுத்து சாப்பிடுறதுக்கு பேரிச்சம்பழம் கூட கிடையாது. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட நிலைமைன்னு பாருங்க. அவர்களுக்காக வேண்டி என்ன கேட்கப்படுது, நீங்கள் கொடுப்பதில் எங்களுக்கு பத்த மாட்டேங்குது, நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கூட்டி கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வந்தது. என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 நாட்கள் அவங்கள்ட்ட பேச மாட்டேங்கிறாங்க, அவங்கள தள்ளி வச்சுட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க, அவங்கள தள்ளி வச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னால், இவர்கள் இதர பெண்களை போன்று கிடையாது. இவர்களுடைய அந்த ஸ்டேஜ் என்பது, இவர்களுடைய அந்த நிலைமை என்பது, இவர்களுடைய அந்தஸ்து என்பது இதர பெண்களை காட்டிலும் உயர்ந்தது. இவர்கள் உலகத்தை பற்றி யோசிக்க கூடாது. இவர்களுக்கு உலகம் என்பது கிடையவே கிடையாது. ஆகிரத்தில் இவர்களுக்கு நிறைய உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எது போதுமானதாக இருக்குமோ அதை விட குறைந்த அளவை இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்ட பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குறான். என்னண்டு, வஸர்ரிஹ்குன்ன ஸராஹன் ஜமீலா, இவர்களை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணுங்க, அழகான முறையில் விவாதத்தில் செஞ்சிருங்க. அழகிய முறையில் அவங்களை திட்ட வேண்டாம், பேச வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஒவ்வொரு நபராக கூப்பிடுங்க, அவங்களுக்கு கேளுங்க, உங்களுக்கு உலகம் தேவையா அல்லது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையா என்று கேளுங்க. கேட்டு பின்னாடி அவங்களுடைய பதில் என்னவாக இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுங்க, அழகிய முறையில் என்ன பண்றீங்க, விட்டுருங்க. ஒவ்வொரு நபராக கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது ஒவ்வொரு மனைவியுடைய பதிலும் என்னவாக இருக்க முடியும், எங்களுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமொத்தமாக சொல்றாங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா வச்சுக்கறல.
எல்லாரையும் கூப்பிடும் போது எல்லாருடைய பதிலும் என்னவாகுது? இதுவாகத்தான் இருக்குது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எப்படி எப்படி இருந்தாங்க பாருங்க. ஒரு கஷ்டமான காலத்திலும் ரசூலுல்லாஹ்வுக்கு துணையாக நின்றாங்க. எப்படி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டார்கள். தன்னுடைய ரசூலுல்லாஹ்வுடைய எந்த ஒரு விஷயமும் தவறாதலாக போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒட்டுமொத்த மனைவிகள் இருந்தாங்க. ஏன்னு சொன்னால் இங்க நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். எப்படி சக்காலத்து சண்டை அப்படின்னு சொல்றது ஒரு எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான். 2 மனைவிகள் இருந்தாலே இது நார்மலாக நம்மளுக்கு என்ன பண்ணும், பார்க்கறதுக்கு தெரியும். அவங்கள பத்தி இவங்களை சொல்லுவாங்க, இவங்களை பத்தி அவங்க சொல்லுவாங்க. 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, கணவனை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் 11 மனைவிகள் இருந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவாச்சு, அவர்களுடைய அந்த அஹ்லாக் என்பது, அவர்களுடைய கேரக்டர் என்பது மேம்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க, கான குல்குல் குர்ஆன். அவர்களுடைய அந்த கேரக்டர் என்பது எப்படி இருந்துச்சு, குர்ஆனே வடிவமாக இருந்தார்கள் எங்கள் நபி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாங்க. ஒவ்வொரு சஹாபிய அந்த மனைவிமார்கள் என்ன சொல்றாங்க, இதே மாதிரி தான் சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு அவங்கள இது பண்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க, நாங்கள் இப்படி எல்லாம் செய்தோம். அதற்கு பின்னாடியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 3 மாதங்களுக்கு எங்களுடைய வீட்டில் அடுப்பு என்பது எரிக்கப்படாது, அடுப்பு என்பது எரியாது. அப்ப எப்படி உங்களுடைய வீடு என்பது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சாப்பாடுனா எப்படி அப்படின்னு சொன்னா, அலல் அஸ்வதை 2 கருப்பு நிறங்கள் கொண்ட அந்த இதைகளால் தான் எங்களுடைய வீடு என்பது நடக்கும். 2 கருப்பு நிறங்கள் அப்படின்னு சொன்னா என்னது, 1 பேரித்தமரம், 2 தண்ணீர். இந்த 2 விஷயங்களை வச்சுதான் அவங்களுடைய வாழ்க்கையே ஓடுமாம். அந்த அளவுக்கு எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சுதான் என்ன பண்றாங்க, அவங்க இது பண்றாங்க. ஆனாலும் சரி, இந்த ஒரு இடத்தில் நம்ம என்ன யோசிக்கணும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படுது, மா ஆப ரசூலுல்லாஹி தஆமன் கத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் எனது உணவை குறை கூறி சாப்பிட்டதே கிடையாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை, அவர்கள் 2 நாட்கள் ரொட்டி சாப்பிட்டது கிடையாது. 3 மாதங்கள் என்னவாகும், தண்ணியின் மீதும் பேரிச்சம்பழங்கள் மீதும் அவங்களுடைய வாழ்க்கை என்பது ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் ரசூலுல்லாஹ்வை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன சொல்லப்படாது, அவர்கள் தன்னுடைய உணவில் எதையும் குறை கூற மாட்டார்கள். மஅப ரசூலுல்லாஹி தஆமன் கத். அதாவது அவர்கள் குறை கூறியதே கிடையாது சாப்பாட்டுல. இப்படி ஒரு நபி. அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கமாக என்ன இருந்துச்சு, ஒவ்வொரு அசர் தொழுகைக்கு பிறகும் தன்னுடைய மனைவிமார்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், அவர்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் மற்றும் அவர்கள் நல்லது கெட்டதுகள் எல்லாமே சொல்லி அவங்க சிரித்து அவங்களுடன் பேசி இருப்பது எவ்வளவு வழக்கம். இங்க அவங்களுடைய ஒற்றுமையும் பார்க்கணும். ஒவ்வொரு அசர் தொழுகைக்கு பின்னாடி அந்த மனைவிமார்கள் எல்லாரும் உட்கார வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து அவங்களுடைய பேசுற அளவுக்கு என்னவாகுது, ஒற்றுமை என்பது இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய வீட்டுல 4 பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தரை பாக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொன்னா இன்னைக்கு அவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா இவங்க பொறுக்க மாட்டாங்க, இவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அவங்க பொறுக்க மாட்டாங்க. இப்படிதான் நம்முடைய வீடுகளுடைய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அங்க சக்காலத்திகளாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் எப்படி விரும்பினார்கள், சில சண்டைகள் இருந்தாலும் சரி, இவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்கள் சகோதரிகள் அல்லாவிட்டாலும் சரி சகோதரிகளாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவது, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வீட்டு பெண்மணிகளை பற்றி நம்மளுக்கு சொல்லப்படுது. மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இருக்கிறான், வதுகுர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன். அதாவது நீங்கள் வீட்டுடைய விஷயங்களை வெளியே சொல்ல வேண்டாம். அதாவது வீட்டுல நடக்கிற எல்லா விஷயங்களையும் வெளியில சொல்லிடாதீங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய அந்தரங்க விஷயங்கள் இவைகள் எல்லாம் வெளியில போகக்கூடாது. மற்றும் இன்னொரு கட்டளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், நிறைய விஷயங்கள் நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுல விஷயங்களை மக்களுக்கு சொல்லுங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய அந்தரங்க விஷயங்கள் சொல்ல வேண்டாம், மாறாக என்னென்னவெல்லாம் எனது உம்மத்துக்கு தேவைப்படுதோ, அதாவது நிறைய விஷயங்கள், உதாரணத்துக்கு குஸ்ல் இப்படி செய்ய வேண்டும். அதாவது மனைவி மக்கள் ஒன்று சேர்ந்த பின்னாடி குஸ்ல் என்றது எப்படி செய்ய வேண்டும், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஸ்ல் செய்தார்கள், வீட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த போது எப்படி இருப்பார்கள்,
அவர்களுடைய சூழ்நிலை என்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நமக்கு தெரிஞ்சு இவர்கள் தான், அதாவது ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள் தான் நம்மளுக்கு அதிகமாக சொன்னார்கள். இவர்கள் எதற்கு இத்தனை கல்யாணங்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு பயானே எடுத்திருந்தோம். ஒரு கிளாஸ் ஃபுல்லாவே நம்ம எடுத்திருந்தோம். அந்த கிளாஸை நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ண முடியாத காரியம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கிளாஸ்ல போய் என்ன பண்ணுங்க, அதை செக் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடியும் ரசூலுல்லாஹுடைய இந்த மனைவிமார்களை அதிகமாக நாம் என்ன பண்ண வேண்டும், மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். அதாவது மனைவிமார்கள் எப்படி எல்லாம் இருந்தார்கள், நாளையிலிருந்து அதாவது வரக்கூடிய கிளாஸ்ல இருந்து என்னவாகும், ஒவ்வொரு தனிநபராக நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு மனைவியாக எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது உதவி செய்யட்டும். இந்த விஷயங்களை ஒவ்வொரு விஷயத்தையும் முன்மாதிரியாக காட்டி மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இது நம்ம மேல கடமையாக இருக்குது. ஏன்னு சொன்னா ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறும் மற்றும் சஹாபி பெண்மக்கள், சஹாபிய அதாவது ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள், இவர்களை பற்றி எல்லாம் உலகத்துக்கு தெரிவிக்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்குது, நமக்கு இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாய்ப்பு தந்திருக்கான். இவங்களை பத்தி கேட்கறதுக்கும் இவங்களை பத்தி சொல்றதுக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கான், வாய்ப்புன்றது தந்திருக்கான். அதனாலதான் நம்மளை என்ன பண்ணணும், இதர நபர்கள்ட்டையும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னு சொன்னால் இந்த உம்மத் என்பது, இந்த உம்மத்துடைய சிறப்பு என்பது என்ன, இந்த உம்மத்துடைய சிறப்பு நல்லதை ஏவுவது, கெட்டதில் இருந்து தடுப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் நமக்கு, குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இருக்கிற சமுதாயங்களிலேயே நீங்கள் தான் உயர்தரமான சமுதாயம். எதற்காக வேண்டி, தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹூன அனில் முன்கர், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்லதை ஏவுவீங்கள், கெட்டதை தடுப்பீங்கள். வ து'மினூன பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ஈமானோடு இருப்பீர்கள். இந்த உம்மத்துடைய சிறப்பை என்னது, நல்லதை ஏவி தீமையை தடுப்பது. அதனால்தான் எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களை நாம் என்ன பண்ண வேண்டும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இதர நபர்களிட்டு சொல்லணும். மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நல்ல என்னவெல்லாம் நல்ல காரியங்கள் இருக்குதோ, என்னெல்லாம் நல்ல பண்புகள் இருக்குதோ, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலும் மற்றும் அவர்களுடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கையிலும் அவைகள் எல்லாத்தையும் நாம் என்ன வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையும் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், நமக்கு என்னவெல்லாம் கேட்கிறோமோ அதையும் பிரகாரம் அமல் செய்யும் சௌபாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்திரவானாக. ஆமீன். வாஹிர்